பிரைஸ் லார்ட். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி சங்கீதம் 18:6 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நெருக்கம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலக செய்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் நெருக்கம் என்கிறது தான் தேவனோடு கூட உறவு கொள்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு நேரமாக இருக்கிறது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று தாவீது சொல்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, அதே தாவீது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை அவர் நெருக்கி தம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறார் என்று சொல்லி. நாம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம் அருகில் இருந்து நம்மை காக்கவும் நம்மை தப்புவிக்கவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே தான் ஏசாயா 43 நாம் வாசிக்கிறோம், முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமலை சிந்திக்க வேண்டாம், இதான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பழையவைகளே நினைத்து கொண்டு ராதபடிக்கு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற புதிதானவர்களை பெற்று வாழ்கிறதுக்கு ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளலாம். அதே அதிகாரம் சற்று பின்னால் நாம் வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ மனம் சலித்து போனாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, 400 ஆண்டுகளுக்கு பின்பு ஏதோ இஸ்ரவேலர்கள் தேவன் பக்கமாய் திரும்பி கூப்பிட்டபடியினாலே அந்த நெருக்கத்திலே தேவன் அவளுக்கு உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க. எனவே நெருக்கம் வரும் பொழுது சோர்ந்து போகாமல், இதோ தேவனை விட்டு விலகாமல் தேவனை தேடுகிறதுக்கு பழகிக்கொள்வோம். சலித்து போகாமல் நம்மை காத்துக்கொள்வோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென்.